Hello students, நம்ம இப்போ பார்க்க போகிறது polar and Euler form of a complex number. Polar and Euler form of a complex number பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், ரியல் வேல்யூவை எக்ஸ் ஆக்சிஸாகவும் இமேஜினரி வேல்யூவை ஒய் ஆக்சிஸாகவும் எடுத்துகிட்டு பாயிண்ட் மார்க் பண்ணுவோம். ஸோ இது நார்மலாக என்ன ஃபார்மில் இருக்கும், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மில் இருக்கும். எக்ஸ் வேல்யூ அண்ட் ஒய் வேல்யூ ஆக்சிஸில் இருக்க கோஆர்டினேட்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது போலார் கோஆர்டினேட்ஸ். போலார் கோஆர்டினேட்ஸ்னால் நம்ம ட்ரா பண்ணியிருக்க பாயிண்ட், நம்ம எடுத்திருக்க பாயிண்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் கமா தீட்டாவில் இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ்னால் எப்படி இருக்கும், எக்ஸ் கமா ஒய் ஃபார்மில் இருக்கும், நார்மல் பாயிண்ட்டாகவே இருக்கும். இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது போலார் கோஆர்டினேட்ஸில் நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், ஆர் கமா தீட்டா. ஆர்ன்றது ஆரிஜினில் இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு இருக்க டிஸ்டன்ஸ் அண்ட் ஆக்சிஸோட அந்த லைன் மேக் பண்ண ஆங்கிளை நம்ம தீட்டான்னு சொல்லுவோம். ஸோ ஆர் கமா தீட்டா. இதில் நம்ம எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ நம்ம இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்றது என்ன ஃபார்ம், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ். அதுவே சைன் அண்ட் காஸில் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஃபார்ம்னு சொல்லலாம், இட் இஸ் போலார் கோஆர்டினேட்ஸ். இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ ஆர் சைன் தீட்டா. இந்த டூ டேர்ம்ஸ்லேயுமே ஆர் காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்துகிட்டு போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் இஸ் ஆர் காஸ் தீட்டா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். சரியா, இது ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஃபார்ம், இட் இஸ் போலார் ஃபார்ம். ஸோ ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆர் வேல்யூ மாடுலஸ் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்மில் படிச்சிருக்கோம் இல்லையா, தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆரிஜின் டு தட் பாயிண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு r comma theta are the polar coordinates. P of x comma y corresponds to a non-zero number z equal to x plus iy ஆயிருந்துச்சுன்னா polar form of the trigonometric form of a complex number is z equal to r into cos theta plus I sin theta. இந்த வேல்யூக்கு r represent absolute value or modulus value. Modulus of z value நம்ம find out பண்ணோம் இல்லையா, அந்த வேல்யூ தான் r. Modulus z equal to r. Next, the angle theta is argument. theta value நம்ம என்னன்னு சொல்லுவோம், argument. அப்போ ஆங்கிள் நம்ம மென்ஷன் பண்ணோம் இல்லையா, இந்த ஆங்கிளில் ஆர் கமா தீட்டான்னு மென்ஷன் பண்ண போலார் ஃபார்மில் இந்த தீட்டா வேல்யூ இருக்கு இல்லையா, இந்த தீட்டாவை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆர்கியூமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூட். தீட்டா ஈக்குவல் டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட். இசட் ஈக்குவல் டு 0, தட் மீன்ஸ் இசட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா 0 ப்ளஸ் ஐ ஜீரோன்னு சொல்லலாம். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை சொல்லும்போது இங்கே எந்த ஆங்கிளுமே ஃபார்ம் ஆகலை, ஸோ என்னென்னு சொல்லிடலாம், ஆர்குமெண்ட் இஸ் ஆல்சோ 0ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z ப்ளஸ் xy ஹேஸ் அ போலார் கோஆர்டினேட்ஸ் r comma theta and z bar x மைனஸ் iy ஹேஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் r மைனஸ் theta. z-ஓட போலார் கோஆர்டினேட்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம், r comma theta. அதுவே z பாராக இருக்குது, கான்ஜுகேட்டாக இருக்குது அப்படின்னா r comma மைனஸ் தீட்டான்னு சொல்லுவோம். சரியா, நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா tan theta equal to y by x. tan theta equal to y by x. That is theta value equal to tan inverse of y by x. ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்ததே தான். எங்கே படிச்சிருக்கோம், டேஞ்சென்ட்டில் படிச்சிருப்போம். சரியா, ஸ்லோப் ஃபார்முலா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக டேனில் கண்டிஷன்ஸ் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, அதே சேம் மெத்தடில் தான் நம்ம இப்போவே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் y by x. நெக்ஸ்ட்டு அந்த தீட்டா இப்போது நம்ம 4 குவாட்ரண்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எப்படி இருக்கும், ப்ளஸ் கமா ப்ளஸ், செகண்ட் குவாட்ரண்ட் ப்ளஸ் மைனஸ் கமா ப்ளஸ், தேர்டு குவாட்ரண்ட் மைனஸ் கமா மைனஸ், ஃபோர்த்து குவாட்ரண்ட் ப்ளஸ் கமா மைனஸ். இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இதே கான்செப்டில் தான் நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் 3 +
4i இருக்குது அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? ரெண்டுமே பாசிட்டிவ்ன்றதுனால ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். z ஈக்குவல் டு -3 + 4i அப்படின்னா இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். இதுவே நம்ம -3 - 4i இருந்துச்சுன்னா தேர்டு குவாட்ரண்ட். நெக்ஸ்ட்டு +3 - 4i இருந்துச்சுன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ அந்த குவாட்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேல்யூவை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் z ஈக்குவல் டு 5 + 3i ஆர் z ஈக்குவல் டு 1 + √3i இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதிலேருந்து நம்மளால் ஆங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரியா? ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அந்த ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன? tan இன்வர்ஸ் ஆஃப் y/x. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3யோட வேல்யூ தெரியும். எந்த வேல்யூக்கு tan வேல்யூக்கு 1/√3 கிடைக்கும். அந்த வேல்யூவை நம்ம ஆல்ஃபா வேல்யூன்னு எடுத்துக்குவோம். சரியா? அந்த ஆல்ஃபா வேல்யூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கா அப்படின்றத டிசைட் பண்ணி தான் நம்ம தீட்டாவோட வேல்யூ சொல்ல போகிறோம். ஆர்கியூமெண்ட் வேல்யூ நம்ம சொல்ல போகிறோம். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ டூ ரியல் வேல்யூவும் இமேஜினரி வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்குன்னா அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்லேயே இருக்கும். டைரெக்டாக தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபான்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரியல் வேல்யூ பாசிட்டிவ், ரியல் வேல்யூ நெகட்டிவ், z வேல்யூவில் ரியல் வேல்யூ நெகட்டிவ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். சரியா? ஆல்ஃபா. இப்போ இந்த ஆல்ஃபாவை தீட்டாவில் எப்படி சொல்லலாம்? π - ஆல்ஃபான்னு சொல்லுவோம். இந்த வேல்யூ தான் ஆல்ஃபா. இதே நாம் நார்மலாக ஃபுல் குவாட்ரண்ட்டில் நம்ம சொல்லும்போது π - ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஆங்கிள் ஆல்ஃபா தான். அது நம்ம என்னென்னு சொல்லலாம்? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா - π அப்படின்னு சொல்லுவோம். அதுவே ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது அந்த ஆங்கிள் அந்த பாயிண்ட்டு ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபான்னு சொல்லுவோம். சரியா? கொடுத்துருக்க வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபஸ்ட்டு ப்ளஸ் கம்மா ப்ளஸ் இந்த ரியல் வேல்யூ ப்ளஸ் அண்ட் இமேஜினரி வேல்யூ ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்குன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். டைரெக்டாக என்ன ஆங்கிள் வருதோ அந்த ஆங்கிளே நம்ம தீட்டான்னு எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸ் எக்ஸ் வேல்யூ ரியல் வேல்யூ மைனஸ் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ப்ளஸ்ஸாக இருக்குன்னா அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம தீட்டாவை என்ன எடுத்துக்குவோம்? π - ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னா ஆல்ஃபா - πன்னு எடுத்துக்குவோம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குன்னா தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்குவோம். இதை நீங்கள் கம்பல்சரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மெத்தடு யூஸ் பண்ணுவோம். ஒரு போலார் ஃபார்மில் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, இல்லை ரெக்டாங்குலர் ஃபார்மில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம சால்வ் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ஃபா வேல்யூ கிவன் வேல்யூ எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னாவே அது இந்த ஃபார்ம்ஸை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா நீங்கள் பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. தட் இஸ் குவாட்ரண்ட் இட் இஸ் தீட்டா. குவாட்ரண்ட் வேல்யூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு π - ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா - π. ஃபோர்த்து குவாட்ரண்ட் தீட்டா ஈக்குவல் டு -ஆல்ஃபா. இந்த மாதிரி நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு the capital A is important. இப்போ நம்ம ஆர்கியூமெண்ட் ஆஃப் z எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதில் ஆங்கிள் ஆர்கியூமெண்ட் நார்மலாக ஆங்கிள் பேஸ் பண்ணி சொல்ல தெரியும் நம்மளுக்கு. ஆல்ஃபா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஆல்ஃபா வேல்யூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக செகண்ட் குவாட்ரண்ட்டாக டிசைட் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ஃபார்மில் நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியும். இப்போது நம்ம 2n π ஒன்று ஆட் பண்ணுறோம். எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது இப்போது 5 π அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 5 π அப்படின்றத ஃபஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணிவிடுவேன். பை இங்கே இருக்குது. 1 2 π
4π 5π இந்த குவாட்ரண்ட்டில் வந்துடுமா? ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்றதுக்கு நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 2n π நம்ம சால்வ் பண்ணுறோம். கிவன் ஆர்குமெண்ட் ஏ ஆர்குமெண்ட் கேபிட்டல் ஏஇசட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட் அண்ட் தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா எந்த மாதிரி தீட்டா வேல்யூ ஆங்கிள் வேல்யூ எழுதணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ஆர்குமெண்ட் இசட், இட் இஸ் பிரின்சிபல் ஆர்குமெண்ட், இது நார்மல் ஆர்குமெண்ட். அந்த வேல்யூ எழுதும்போது குவாட்ரண்ட் எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும் அப்படின்னு இல்லை, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்துச்சுனாலும் எந்த குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். அது பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறதுக்காக 2n π நம்ம ஆட் பண்ணிக்குவோம். சரியா? நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2. ஒரு ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2னா 2 z1 z2ன்னு ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இதுக்கு செப்பரேட்டாக ஆர்குமெண்ட் z1 ஆர்குமெண்ட் z2 செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஆட் பண்ணுற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது நார்மலாக நீங்கள் லாக் ஃபார்மில் படிச்சிருப்பீங்க இல்லையா? லாக் ஏபி அப்படின்னா என்ன ஃபார்மில் படிச்சிருப்பேன்? லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ப்ளஸ் போடுவோம். அதே கான்செப்டில் தான் இங்கே ஆர்குமெண்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஆர்குமெண்ட் இசட் லாக் ஏ பை பி ஈக்குவல் டு லாக் ஏ மைனஸ் லாக் பி அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஆர்குமெண்ட் z1 பை z2 ஈக்குவல் டு ஆர்குமெண்ட் z1 மைனஸ் z2. நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் z பவர் n லாக் ஏ பவர் என்ன நம்ம ஃப்ரண்ட்டு கொண்டு வருவோம் இல்லையா? அந்த கான்செப்டை தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் cos theta plus I sin theta or cos 2k pi plus theta plus I sin k 2 pi plus theta. ஏன் ஆட் பண்ணுறோம்? அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, எவ்வளோ பெரிய நம்பராக இருந்துச்சுனாலும் தீட்டாவாக இருந்துச்சுனாலும் 570 டிகிரி அப்படின்னு கொடுத்துருந்தாலும் சரி, 1/2 பை கொடுத்துருக்காங்க, இல்லை 20 பை இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கனாலும் எந்த குவாட்ரண்ட்டில் அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுவோம் அப்படின்றது மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த 2k பை. சரியா? எத்தனை ரவுண்டு n ஈக்குவல் டு இண்டீஜர், k ஈக்குவல் டு இண்டீஜர்னு நம்ம மென்ஷன் பண்ணுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு நார்மலாக 1 z ஈக்குவல் டு 1னா என்ன மீனிங்? 1 + 0i. இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. 1 ஈக்குவல் டு 1 + 0i. tan இன்வர்ஸ் ஆஃப் ஆர்குமெண்ட் z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 0. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஆர்குமெண்ட் z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா 2n π. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் z ஈக்குவல் டு π/2. i வேல்யூவாக இருக்குது, இமேஜினரி வேல்யூ மட்டும் இருக்குது அப்படின்னா ஆங்கிள் π/2. இது பிரின்சிபல் வேல்யூ. இந்த லைன் ஃபுல்லாக இருக்கிறது நம்ம பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். இது ஸ்மால் ஆர்குமெண்ட்ன்றது நார்மல் ஆர்குமெண்ட் வேல்யூ. சரியா? 1னா என்ன வேல்யூ? 0, 2n π. ஐனா என்னன்னு சொல்லுவேன்? தீட்டா வேல்யூ π/2. நார்மல் ஆர்குமெண்ட்டில் என்ன சொல்லுவோம்? 2n π ப்ளஸ் π/2. -1 இருக்குன்னா π, 2n π ப்ளஸ் 1 ப்ளஸ் π. நெக்ஸ்ட்டு மைனஸ் ஐனா மைனஸ் π/2, 2n π மைனஸ் π/2. சரியா? இந்த ஆங்கிள் இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா? it is 1, it is -1, I minus I. it is x axis y axis மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா? அந்த கான்செப்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா கண்ணே? நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக நம்ம பார்த்ததே தான். மைனஸ் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா எக்ஸ் சைன் வேல்யூ காஸ் வேல்யூ எல்லாமே ஆல் வேல்யூஸ் ஆல் கோஆர்டினேட்ஸ் வேல்யூ 0. சைன் வேல்யூவும் பாசிட்டிவ், காஸ் வேல்யூவும் பாசிட்டிவ். இங்கே சைன் வேல்யூ பாசிட்டிவ், காஸ் வேல்யூ நெகட்டிவாக இருக்கும் இந்த குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா. ஸோ அந்த பேஸ் பண்ணி நம்ம எந்த குவாட்ரண்ட் செலக்ட் பண்ணுவோம் இல்லையா? அந்த கான்செப்டையும் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு ஷார்ட்கட்டாக என்ன சொல்வேன்? ASTC
இங்கே ஆல் வேல்யூஸ் ஆர் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா ஆல் வேல்யூஸ் ஆர் பாசிட்டிவ். இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா சைன் கொசிகன் வேல்யூ பாசிட்டிவ். தேர்டு குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா tan அண்ட் cot பாசிட்டிவ். சி ஃபோர்த்து குவாட்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா காஸ் வேல்யூ அண்ட் சீக்கன் வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். அந்த கான்செப்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஆய்லர்ஸ் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஆய்லர் ஃபார்ம் அப்படின்னாவே இ பவர் அப்படின்ற வேல்யூ தான் நம்ம இமேஜினரி ஆஃப் இ வேல்யூ இ பவர் எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் இ பவர் ஐ தீட்டா. தட் இஸ் இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இ பவர் ஐ சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதோட போலார் ஃபார்ம் எப்படி சொல்லலை, ஐலர் ஃபார்ம் போலார் ஃபார்ம் z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு இ பவர் ஐ தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். இந்த சம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியும். இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ. இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். இட் இஸ் மைனஸ் மைனஸ். இந்த கோஎஃபிஷியன்ஸோட சைன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இட் இஸ் செகண்ட் குவாட்ரண்ட், தேர்டு குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வேல்யூ என்னவாக இருக்கும், தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. செகண்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா. தேர்டு குவாட்ரண்ட் ஆல்ஃபா மைனஸ் பை. ஃபோர்த்து குவாட்ரண்ட் மைனஸ் ஆல்ஃபா. இந்த கண்டிஷனை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம், tan இன்வர்ஸ் y by x. tan இன்வர்ஸ் ஆஃப் 1/√3யோட வேல்யூ பை பை 6. இது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது, லைஸ் இன் ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ டைரெக்டாக ஆன்சர் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ பை மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். ஆல்ஃபாவோட வேல்யூ பை பை 6ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டேன். ஸோ 5/6 இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் மைனஸ் கமா மைனஸ்ன்னு இருக்குது. இது தேர்டு குவாட்ரண்ட்டாக இருக்கும். தேர்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் எப்படி சொல்லுவோம், ஆல்ஃபா மைனஸ் பைன்னு சொல்லுவோம். ஃப்ராக்ஷனில் அடிஷன் சப்ராக்ஷனில் கரெக்டாக போட்டு ஆன்சர் சொல்லிடுறேன். இங்கேயும் என்ன சொல்லிடுறோம், மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவேன், மைனஸ் பை பை 6. ஓகேவா? இந்த டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த டயக்ராமும் நீங்கள் ஒவ்வொரு சம்முக்கும் போடணும். ஓகேவா? ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், அந்த பாயிண்ட்டும் இருக்க அப்ராக்சிமேட்டாக அந்த பாயிண்ட்டு தேர்டு குவாட்ரண்ட் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டும் போட்டு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட்டு இந்த ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. இது என்ன செய்ய போகிறோம், போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன செய்யணும், தீட்டாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆரோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். ஆர் வேல்யூன்றது கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மாடுலஸ் வேல்யூ. ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ நம்மளுக்கு √2 கிடைச்சாச்சு. ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். இந்த மைனஸ் கமா மைனஸ் 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 தேர்டு குவாட்ரண்ட்டில் ஆங்கிள் நம்ம எப்படி சொல்லுவோம், தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, மைனஸ் 3π/4ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், நார்மல் ஃபார்ம் ஆர் இன்ட்டு எக்ஸ் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் போலார் ஃபார்ம் ஆஃப் ஜென்ரல் ஃபார்ம், போலார் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். தீட்டா வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ தீட்டா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். காஸ் மைனஸ் 3π/4 நம்ம காஸ் 3π/4ன்னு சொல்லுவோம். இங்கே மைனஸ் ஆஃப் சைன் 3π/4 நம்ம என்னென்னு சொல்லலாம், மைனஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது தேர்டு குவாட்ரண்ட்டு. இதுக்கு நார்மலாக நீங்கள் ஃபார்முலா படிச்சிருக்க காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ்க்கு பாசிட்டிவ் வேல்யூவே நம்ம கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு காஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவை நம்ம மைனஸ் சைன் தீட்டான்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இது ட்ரிக்னாமெட்ரிக்கில் படிச்சிருக்கோம். இந்த ட்ரிக்னாமெட்ரி ரூல்ஸை நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் போலார் ஃபார்ம். இது நார்மல் சொல்கிறோம்.
இது ஜென்ரலாக சொல்லும்போது 2k பை ஆட் பண்ணி சொல்லணும். ஓகேவா? ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் போலார் ஃபார்ம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2k பை ஆன்சர் ஆட் பண்ணி சொல்லணும். அதுக்கான ரீசன் உங்களுக்கும் தெரியும். சரியா? நெக்ஸ்ட்டு 1 ப்ளஸ் i√3 இட் இஸ் ப்ளஸ் கமா ப்ளஸ் ரெண்டுமே பாசிட்டிவ் வேல்யூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா எந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுலேயே நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது நார்மல் சப்ஸ்டியூஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்? ஜென்ரல் ஃபார்ம். ஓகேவா? எந்த இப்போ ஒரு சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இது ஒரு இது 2 பையாக இருந்துச்சுன்னா இது 2 பையாக இருக்கும். பை 2 பை இந்த வேல்யூ 3 பையாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னொரு ரவுண்ட் வந்திருக்கு அப்படின்னா இட் இஸ் 4 பையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி வருது இல்லையா? அதனால் நம்ம எந்த குவாட்ரண்ட்னு மென்ஷன் பண்ணுறதுக்காக 2k பை ஆட் பண்ணிக்குவோம். சரியா? நெக்ஸ்ட் சம் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் z when z equal to -2 by 1 plus 1 plus i√3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆர்குமெண்ட் z அப்படின்றத நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். z வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இது நார்மலாக நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஆர்குமெண்ட் z1 by z2 அப்படின்னா நம்ம சப்ராக்ட் பண்ணி எழுதுவோம். ஆர்குமெண்ட் -2 மைனஸ் ஆர்குமெண்ட் i1 plus i√3. இதுக்கு ஆர்குமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு பை கிடைக்குது. எந்த குவாட்ரண்ட் இருக்கும்? பை. -1 -2 எந்த வேல்யூவில் இருக்கோ அந்த வேல்யூ பை. நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே -2ங்கும்போது பை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2ன்னு சொல்லுவோம். இங்கே -1 இருக்குது. அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகிறதுனால பை வேல்யூவோட சம் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணுறோம். tan ஆங்கிளை சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆங்கிள் tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2 தட் இஸ் tan 0. நெக்ஸ்ட்டு இந்த ஆர்குமெண்ட் 1 + i√3 y/x ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் π/3. இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் -2 அப்படிங்கும்போது நார்மலாக இதை எப்படி சப்ராக்ட் பண்ணலாம்? 1 இங்கே இருக்க வேல்யூ -1 -2 இருக்குது. -1 இருந்துச்சுன்னா நம்ம பைன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்க வேல்யூ சேம் கண்டிஷனே இருக்கிறதுனால tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2 0 மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ ஆங்கிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கிவன் ஒரு போலார் ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அந்த ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருந்து ஆர்குமெண்ட் z வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கிறதுனால டைரெக்டாகவே நம்ம ஆன்சர் 2π/3ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் நோட்டில் எழுதணும். ப்ராப்பர்ட்டி 1 z equal to r cos theta plus i sin theta என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? 1/r cos theta minus i sin theta z இன்வர்ஸ்னு. z இன்வர்ஸை நம்ம 1/zன்னு சொல்லுவோம். டினாமினேட்டரில் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதோட கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1/r cos theta minus i sin theta. இந்த டயக்ராமோட இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எழுதிடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ப்ராப்பர்ட்டி z1 z2 கிவன் இருக்குது. z1 × z2ன்றது இதில் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சம்ஸ் போடும்போது ரொம்பவே யூஸ் ஆகும். z1 × z2 ஈக்குவல் டு r1 × r2 இன்ட்டு cos θ1 + θ2 ப்ளஸ் i sin θ ப்ளஸ் θ1 ப்ளஸ் θ2 கிடைக்கும். z1 வேல்யூ நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். z2 வேல்யூ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது r1 × r2 இப்போ 5 × 6 இருக்குது அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 13 கிடைக்கும். ஸோ r1 r2ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு cos θ1 × cos θ2 cos θ1 × sin θ2 sin θ1 × cos θ2 sin θ1 × sin θ2. இந்த மாதிரி ரிலேஷன் நம்ம எங்கேயோ படிச்சிருக்கோம். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலாவில் cos a - b cos a + b sin a - b ஃபார்முலாலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இந்த டயக்ராம் போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு cos a cos b மைனஸ் sin a sin b ஃபார்முலா cos a + b sin a cos b ப்ளஸ் cos a sin b ஓட ஃபார்முலா
sin a + b. ஸோ அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம இதை சொல்லும்போது ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. நெக்ஸ்ட்டு ஆர்குமெண்ட் z1 z2 இஸ் ஈக்குவல் டு θ1 + θ2. தட் இஸ் ஆர்குமெண்ட். இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இந்த ஆர்குமெண்ட் வேல்யூனா θவும் θ1 θ2 ஆட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 3, இதையும் சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடணும். z1 வேல்யூ z2 வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சேம் அதே தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். டினாமினேட்டரில் என்ன இருக்கக்கூடாது, காம்ப்ளெக்ஸ் நம்பர் மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ அதோட கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது cos ஸ்கொயர் + sin ஸ்கொயர் = 1 கிடச்சாச்சு. திரும்ப ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறீங்க. cos a - b sin a - b ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த சம் பாருங்கள். இது என்ன ஃபார்மில் இருக்குது, போலார் ஃபார்மில் இருக்குது. சரியா? போலார் ஃபார்மில் ப்ராடக்ட் வேல்யூவாக இருக்குது. இது நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆர்குமெண்ட் ஆஃப் ஆங்கிள் மென்ஷன் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z இட் இஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் z2 அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். சரியா? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 அப்படி எடுத்துக்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபார்முலா படிச்சிருக்கோம். 2 டேர்ம்ஸை மல்டிப்ளை பண்ண z1 z2 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு r1 × r2 இஸ் ஈக்குவல் டு, ஃபார்முலா தெரியும் இல்லையா. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதோட எல்சிஎம் ஃபஸ்ட்டு டேர்மோட 2/2 மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ ஆட் பண்ணும்போது 7/6 கிடைக்குது. 7/6 அப்படின்றது 7 டிவைட் 6. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், 161. இதை நம்ம எப்படி ஆட் பண்ணிக்கலாம், 1/6 cos πன்னு சொல்லலாம். π + π/6ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பைங்கிறது இந்த வேல்யூ, இந்த 1 + 1/6ன்றது பை இப்படி எழுதலாம் இல்லையா. ஸோ இந்த பை காமன், இங்கேயும் பை காமன், அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். π + π/6. அதே மாதிரி இது. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.7. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம், போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. இது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்னு செக் பண்ணணும். செக் பண்ணதுக்கப்புறம் நம்ம தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி சம் சால்வ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்த்ததே தான். ஓகேவா? ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன், தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தீட்டா வேல்யூ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் நம்ம ஆன்சர் மென்ஷன் பண்ணிட்டோம். ஜென்ரல் ஃபார்மாக சொல்லும்போது 2kπ ஆட் பண்ணி சொல்லிடுறோம். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்க வேல்யூவை நம்ம தீட்டா வேல்யூ ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஸோ நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது 2kπ - π/6. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன் மைனஸ் கமா மைனஸ், தட் இஸ் தேர்டு குவாட்ரண்ட். தேர்டு குவாட்ரண்ட்டில் தீட்டா மைனஸ் பைன்னு சொல்லுவோம். ஆல்ஃபா வேல்யூ, ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தீட்டா வேல்யூ ஆல்ஃபா மைனஸ் பைன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா மைனஸ் பை வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது -3π/4 கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ரெக்கையோட ஃபாலோ ஃபார்ம் r × cos θ ப்ளஸ் I sin θன்னு சொல்லுவேன். தீட்டாவை நம்ம ஜென்ரல் ஃபார்மாக சொல்லும்போது 2kπ - 3π/4ன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்க வேல்யூ கான்ஜுகேட் எடுத்து ஃபஸ்ட்டு x + iy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறேன். இந்த சம்மில் பாருங்கள், நியூமரேட்டரில் இருக்க வேல்யூ போலார் ரெக்டாங்குலர் ஃபார்மில் இருக்குது. டினாமினேட்டரில் இருக்க வேல்யூ போலார் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ செப்பரேட்டாக எடுத்துக்கிறோம். செப்பரேட்டாக எடுத்துகிட்டு இந்த வேல்யூவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், போலார் ஃபார்மாக இருந்துச்சுன்னா ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1,-1ன்றது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்கும். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டுன்னு சொல்லும்போது மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா. ஸோ நம்மளுக்கு என்ன கிடச்சிருது,
தீட்டா ஈக்குவல் டு 3/4 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சிட்டோம், போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஓகேவா, √2 இன்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ போலார் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிவன் கொஸ்டினை நம்ம ஃபுல் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அதுக்கு என்ன செய்ய போகிறேன், இந்த வேல்யூ டிவைடட் பை cos π/3 ப்ளஸ் I sin π/3 சால்வ் பண்ண போகிறீங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சாச்சு, இட் இஸ் π/3. கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம். இல்லை அப்படின்னா ஃபார்முலா படிச்சிருக்கேன், Z1/Z2 R1 θ1 மைனஸ் θ2 அப்படின்னு போலார் ஃபார்மில் ப்ராப்பர்ட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும். Z1/Z2 இஸ் ஈக்குவல் டு R1/R2 இன்ட்டு காஸ் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I sin θ1/θ2 படித்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. இதை சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணிவிட்டு ஃபைனலாக 5π/12 கிடைக்குது. ஜென்ரல் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 2kπ ஆட் பண்ணிக்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு சம், த ரெக்டாங்குலர் ஃபார்ம். இது என்ன ஃபார்மில் இருக்குது, போலார் ஃபார்மில் இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணணும். இது நம்ம படிச்சிருக்கோம், Z1 இன்ட்டு Z2. Z1 இன்ட்டு Z2 அப்படின்றதுக்கு ஃபார்முலா படிச்சிருக்கு. இந்த ஃபார்முலா Z1 into Z2 equal to R1 into R2 into cos θ1 plus θ2 plus I sin θ1 plus sin θ2 அப்படின்ற ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா. அதில் θ1 வேல்யூ θ2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைக்குது. cos π/4ஓட வேல்யூ 1/√2, sin π/4ஓட வேல்யூ 1/√2. ஸோ என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம், ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லலாம், இங்கே R வேல்யூ 1ஆக இருக்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். Z1/Z2 இருக்குது. ஸோ R1/R2 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்ட்டு cos θ1 மைனஸ் θ2 பை cos θ1 ப்ளஸ் θ2 ப்ளஸ் sin θ2 மைனஸ் θ2 ஃபார்முலா படிச்சிருக்கோம், ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். காஸ் θ1 மைனஸ் θ2 ப்ளஸ் I sin θ1 மைனஸ் θ2 ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிருது. சரியா? அப்ளை பண்ணுறீங்க, ஃப்ராக்ஷன் வேல்யூ எடுக்கிறோம். மைனஸ் காஸ் மைனஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சைன் மைனஸ் தீட்டாவை மைனஸ் சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இதில் π/2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -1/2 ஐன்னு கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இன்ட்டுவாக இருக்குது. Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 இன்ட்டு Z4 Zn ஈக்குவல் டு A + IBன்னு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த ஃபார்முலாவுக்கு நம்மளுக்கு தெரியும், இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதோட ஃபஸ்ட்டு கன்சிடர் இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, x1² + y1² இன்ட்டு x2² + y2² ஈக்குவல் டு A² + B². பார்த்ததுமே நம்மளுக்கு தெரியுது, கிவன் வேல்யூக்கு நம்ம மாடுலஸ் வேல்யூ எடுத்துட்டோம்னாவே இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். சரியா? டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ், we get the answer. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நார்மலாக மாடுலஸ் Z ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x² + y² தெரியும். ஸோ அதுக்கப்புறம் டபுள் சைடுமே ஸ்கொயர் எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இது வேல்யூ என்ன சொல்லலாம், இன்ட்டு இருக்குது. இதுக்கு ஆர்கியூமெண்ட் எடுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் எடுக்கும்போது இங்கே தீட்டா tan இன்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்கிறதுனால நம்ம டபுள் சைடுமே ஆர்கியூமெண்ட் எடுக்கிறோம். ஆர்கியூமெண்ட் எடுக்கும்போது ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் Z1 இன்ட்டு Z2 இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம், ஆர்கியூமெண்ட் Z1 ப்ளஸ் ஆர்கியூமெண்ட் Z2 அப்படின்னு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லும்போது இந்த மாதிரி ஃபார்முலா கிடச்சிருது. சரியா? இது பிட்வீனில் ப்ளஸ் இருக்கிறதுனால சம்மேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 to n yr/n
எக்ஸ் ஆர் tan இன்வர்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைட் tan இன்வர்ஸ் ஆஃப் b/a 2k பை என்ன ஆங்கிள் இருந்துச்சுனாலும் நம்ம ஜென்ரல் ஃபார்மில் சொல்லும்போது 2k பை ஆட் பண்ணி சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் கிவன் கொடுத்துருக்காங்க 1 + z/1 - z cos 2 theta + I sin 2 theta. ஸோ தட் என்ன ப்ரூவ் பண்ணணும், z = I tan thetaன்னு ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலாலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ட்ரிக்னாமெட்ரிக் ஃபார்முலா புக்கு பக்கத்தில் ஃபஸ்ட்டு வால்யூம் 11th ஃபஸ்ட் வால்யூம் புக்கு பக்கத்தில் வச்சுட்டு தான் நீங்கள் இந்த சம் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போசிட் சைட் போகுது கிவன் கண்டிஷனில் இருக்க வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், 1 × cos theta இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு டேர்ம் இட் இஸ் z இன்ட்டு இந்த டேர்ம் z இருக்கிறதெல்லாம் சேம் சைடு எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. நெக்ஸ்ட்டு z இல்லாத டேர்மை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு z காமனாக இருக்குது, ஸோ அவுட் சைடு எடுத்துடுறோம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் இந்த வேல்யூ கிடச்சிருது. z = இந்த வேல்யூ ஆப்போசிட் சைடு வரும்போது 1 - cos 2 theta + I sin 2 theta divided by 1 + cos 2 theta + I sin 2 thetaன்னு கிடைக்கும். இதை நார்மலாக நம்ம கன்வீனியன்ட்டுக்காக ஃபார்முலாவுக்காக இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுறோம். என்ன ஃபார்முலா, 1 - cos 2 theta ஃபார்முலா 2 sin square theta. 1 - cos 2 theta 2 sin square theta. 1 + cos 2 thetaவை 2 cos square thetaன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்காக மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது 1 - cos 2 thetaவில் மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது 1 - cos 2 theta ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த 2 டேர்ம்ஸ்லேயும் இருக்க sin theta அவுட் சைடு எடுத்துகிட்டு கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது tan theta இன்ட்டு இந்த டேர்ம் கிடைக்கும். சரியா? ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை I இந்த டேர்மை கேன்சல் பண்ணுங்கிறதுக்காக நம்ம மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை I மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் சேம் ஆன்சராக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு அதை கேன்சல் பண்ணி ஃபைனல் ஆன்சர் I tan theta minus I tan thetaன்னு கிடைக்கும். நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும், I tan thetaன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை இங்கே ஒரு மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை I. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும்போது I tan thetaன்னு கொண்டு வரணும். ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆன்சர் -1/I tan thetaன்னு இருக்குது. ஸோ மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை I போடும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, I tan thetaன்னு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிருது. சரியா? இங்கே யூஸ் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை நீங்கள் ப்ராப்பராக எழுதியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 5th சம் இங்கேயும் சேம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவே தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு சம், if cos alpha plus cos beta cos gammaவோட வேல்யூ 0 and sin alpha plus sin betaவோட வேல்யூ is equal to 0 இந்த கண்டிஷனை வச்சுட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம், இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஆல்ஃபா பீட்டா நார்மலாக இது பார்த்ததுமே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி கொஸ்டின் மாதிரியே இருக்கும். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஆன்சர் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? x = cos alpha plus I sin alphaன்னு எடுத்துக்கிறேன். y cos beta plus I sin beta, z cos gamma plus I sin gammaன்னு எடுத்துக்கிறோம். இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, cos alpha cos beta cos gamma எல்லாமே ரியல் பார்ட்டுன்றதுனா ரியல் பார்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். sin alpha இருக்க பிளேசஸ் எல்லாமே இமேஜினரி வேல்யூ, அந்த வேல்யூ ஆட் பண்ணிக்கிறோம். கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x + y + z வேல்யூ 0ன்னு கிடச்சிருச்சு. ஸோ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 கன்சிடர் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூஸை ப்ரூவ் பண்ண போகிறோம். சரி, இந்த வேல்யூஸை ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ நம்ம இங்கே 3 ஆல்ஃபா 3 பீட்டா 3 காமான்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம x³ y³ அண்ட் z³ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். x³ அப்படின்னா x வேல்யூ cos alpha plus sin alpha அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது a plus b whole cube equal to அந்த அல்ஜிப்ராவில் யூஸ் பண்ணுற ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ண மாட்டேன். cos alpha plus I sin alpha into cos alpha plus a plus b into a plus b into a plus b அந்த ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க.
ஏன் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 அப்படி இருக்குது அப்படின்னா அதோட ஆங்கிள்ஸை ஆட் பண்ணுவோம். நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி படித்தோம் இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுங்கிறதுக்காக இந்த மெத்தடில் நம்ம எழுதிடுறோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா. ஸோ எக்ஸ் கியூபோட வேல்யூ காஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் 3 ஆல்ஃபான்னு கிடச்சிது. அதே மாதிரியே இந்த எக்ஸ்பேன்ஷனோடையே நீங்கள் சம் போடணும். y கியூபோட வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா, இங்கே பீட்டான்னு வேல்யூஸ் கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இசட் கியூபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் காஸ் காமா ப்ளஸ் சைன் 3 காமா அப்படின்னு கிடைக்கும். சிமிலர்லின்னு போட்டு எழுதாத, ஸ்டெப் பை ஸ்டெப் போடணும். நெக்ஸ்ட்டு இந்த 3 வேல்யூஸையும் நம்மளுக்கு ஆட் பண்ணும்போது என்ன கிடைச்சிருது? இது நம்ம படிச்சிடும். இட் இஸ் என்ன பார்ட்டு? ரியல் பார்ட்டை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்டை ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது ஒரு ஈக்குவேஷனை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப்க்கு ஃபைண்ட் அவுட் பண்ணது அனதர் ஈக்குவேஷனை நீ கன்சிடர் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட், இது நார்மலாக Z1 இன்ட்டு Z2 இன்ட்டு Z3 ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் இந்த வேல்யூ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0. இப்போது இது வந்து ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா கண்டிஷன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 0, தென் எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஒய் கியூப் ப்ளஸ் இசட் கியூப் ஈக்குவல் டு 3xyz அப்படின்றது ஒரு ஃபார்முலா. இதை இம்பார்ட்டன்ட், நீங்கள் ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும். 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆன்சர் கிடைக்குது. இதில் ரியல் பார்ட்டையும் இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருது? என்ன ப்ரூவ் பண்ணணுமோ அந்த கண்டிஷன் நம்மளுக்கு கிடைச்சிருது. சரியா? இட் இஸ் ரியல் பார்ட்டை ஈக்குவல் பண்ணும்போது கிடைக்குது, இட் இஸ் இமேஜினரி பார்ட்டை ஈக்குவல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருது. ஸோ அல்ஜிப்ராயிக் ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸை ஞாபகத்தில் வச்சுட்டு பென்சிலில் சம் போடும்போது பக்கத்தில் எழுதிக்கணும். சரியா? நெக்ஸ்ட்டு சம் இசட் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஐவை என்ன ஃபைண்ட் அவுட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ பை இசட் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 5/4னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 3y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். கிவன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்த வேல்யூவை செப்பரேட்டாக எடுத்துக்கணும். செப்பரேட்டாக எடுத்துட்டு நம்ம நார்மல் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். சரியா? இப்போது இசட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் டினாமினேட்டரில் இருக்க காம்ப்ளெக்ஸ் வேல்யூவை கேன்சல் பண்ணணும். ஸோ கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறீங்க. கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு ஆகிடுது. நெக்ஸ்ட்டு நியூமரேட்டர் வேல்யூ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஐ ஒய் இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணும்போது சம் வேல்யூஸ் ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட்டு செப்பரேட் பண்ணுறோம். தட் இஸ் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட். ஐ டேர்மையும் ஐ இல்லாத டேர்மையும் செப்பரேட் பண்ணி காமனாக ஐயை அவுட் சைடு எடுத்துகிட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் மென்ஷன் பண்ணுறோம். அப்படி மென்ஷன் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சிருது. இதுக்கு ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஆர்குமெண்ட்டை ஒய் பை எக்ஸா, ஒய் வேல்யூ எங்கே இருக்குது? இட் இஸ் ஒய் வேல்யூ. இந்த வேல்யூ ஒய் வேல்யூ, இட் இஸ் எக்ஸ் வேல்யூ. அந்த வேல்யூவை நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் ரெசிப்ரோக்கலாக எடுத்து கேன்சல் பண்ணும்போது இந்த டேர்மும் கேன்சல் ஆகிடும். டைரெக்டாக இந்த ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு tan π/, ஆர்குமெண்ட் ஆஃப் இந்த வேல்யூ π/4ன்னு கிவன் கொடுத்துருக்காங்க. அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது π/4ஓட வேல்யூ 1. இது ஆப்போசிட் சைட் போகும்போது ஃபைனலாக ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்க டேர்மாக கன்வெர்ட் ஆகுது. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரியா? கிவன் கொஷினில் இருக்க ஆர்குமெண்ட் ஆஃப் இசட் மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் 2 இதில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம் இருக்க ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.